ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எவ்ரிடே நீட்ஸ் சேனலிலேருந்து நான் உங்கள் பாவை. இன்றைக்கி நம்ம வந்து பொட்டேட்டோ கிறிஸ்பி ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இது மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது தோல் சீவிட்டு வச்சுருக்கிற காயில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விரல் சைஸுக்கு அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இட்லி தட்டில் வந்து இந்த கிழங்கெல்லாம் வச்சு ஒரு ஆஃப் பாயில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இதில் வந்து நம்ம இந்த மாதிரி 2 தட்டு வச்சிடலாம். வச்சு இதை நல்லா கொஞ்சம் ஒரு ஆஃப் பாயில் வேகிற அளவுக்கு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாக் மாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் இதில் சேர்த்துருக்குறேன். இது கூடவே நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி ஃப்ளெக்ஸ் ஒரு 1 அல்லது 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இருக்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு நல்லா இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா நம்ம வந்து கரைச்சிட்டோம் இந்த மாவு. அதாவது 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளாக் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, தண்ணி இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இதை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இப்போது ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ப்ரெட் க்ரம்மும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வேக வச்ச அந்த உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்ட்டு செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்குது. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும் நமக்கு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இது பாருங்கள், உருளைக்கிழங்கு நமக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ ஓகே, இது ரொம்ப சூடாக இருக்குது. இந்த சூடு வந்து நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா வெந்தது ஆறியும் போச்சு. இப்போ இதை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கலவையில் நல்லா இப்படி டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த ப்ரெட் க்ரம்பில் போட்டு இப்படி பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ப்ரெட் க்ரம்பில் வந்துட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சுட்டோம். இது அப்படியே வந்துட்டு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகிடாமல் லைட்டாக ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம். இப்போ நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த கலரில் நம்ம எடுத்துட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். கிறிஸ்பி பொட்டேட்டோ வந்து சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது கூட வந்து டொமேட்டோ கெச்சப்பும் ஸ்வீட் சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். தேங்க்யூ. பாய்.